சிவராஜன் கூத்தாடும் பொழுதில் நடராஜன் அழிந்தாடும் ஒயிலில் சிவராத்திரி சுபராத்திரி கைலாசம் கொண்டாடியே போற்றுதே பார்வதியும் இணை சேர கால் தண்டை வாயாடுதே தாளத்தில் சிவராஜன் கூத்தாடும் பொழுதில் நடராஜன் அழிந்தாடும் ஒயிலில் 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 சிவராத்திரி சுபராத்திரி கைலாசம் கொண்டாடியே போற்றுதே பார்வதியும் இணை சேர கால் தண்டை வாயாடுதே தாளத்தில் ஜெகன்மாதா பிதா பார்வதி பரமேஸ்வரன் சமூகத்தை இம்மகா சிவராத்திரியில் இந்த பக்தன் கண்ணாரக் கண்டு புனிதனானேன். கைலாயத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் பூலோகத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் தாயே. தர்மம் அழிந்து எங்கு நோக்கினும் அநியாயம், அதர்மம், அக்கிரமம், விரோதம் தாண்டவம் ஆடுகிறது. கொடியவரின் அட்டகாசம் மிதமிஞ்சி நல்லவர்களுக்கு ஆதரவே இல்லை மகாதேவா. இது யுக தர்மம் நாரதா. கலியுகத்தில் அதர்மம் 3 பாதங்களிலும் தர்மம் ஒரே பாதத்திலும் நடந்து செல்லும். வருங்காலத்தில் சக்தி யுகம் ஆரம்பமாகிற வரைக்கும் இது தொடரும். மகாதேவா, அதர்மம் இவ்வாறே தொடருமானால் பூலோகவாசிகளிடம் தெய்வ பக்தி குறைந்து தர்மம் முழுவதுமாக அழிந்து விடுகின்ற ஆபத்து இருக்கிறது. பக்தர்களை காக்கும் தாங்களே பூலோகத்தில் நிறைந்திருக்கும் நோய்க்கு பரிகாரம் கூற வேண்டும் ஐயனே. மாமுனிவரே, இந்த காரியம் மகாதேவியால் மட்டுமே இயலும். ஊரூராக நான் எழுந்தருளி அங்காள பரமேஸ்வரியாக மக்களின் மனங்களில் பயபக்தியை நிரப்பி சன்மார்க்கத்தை நிறுத்தி பூலோகத்தில் தர்ம சிந்தனையை உண்டாக்குகிறேன். ததாஸ்து.
என் பொண்ணுக்கு 9 வயசாயும் கூட அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கே வாய் வரல. நீங்க அம்மன் தீர்த்தம் கொடுத்த அப்புறம் பேச்சு வந்துடுச்சு சாமி. எல்லாம் அங்காளம்மன் அருள். அர்ச்சனை தட்டை கொடுங்க. இந்தாங்க சாமி. என்ன ராமையா, உனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு இல்லையா? அண்ணா, லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேரும் நம்ம வீட்லயே பிறந்திருக்காங்க. அது சரிதாம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. ராமையா பொண்ணு, லக்ஷ்மணன் பொண்ணு. இந்த 2 பேர் பொண்ணுல என் பிள்ளைக்கு யார கல்யாணம் பண்றது? உங்களுக்கு ஏன் கவலை? கட்டிக்க போறவன் உங்க புள்ள தானே. இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறான்னு அவனையே கேளுங்க. பாரு விஜய், இவங்க 2 பேர்ல நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? ரெண்டும். ஆசைய பாரு, 2 பேரையும் கட்டிக்குவானா கில்லாடி. என்ன பேசுறீங்க நீங்க? வயசுன்னு வச்சு பார்த்தாக்கா விஜய் தம்பிக்கு என் பொண்ணு மட்டும் தான் பொருத்தமா இருக்கும். அதுல என்ன சந்தேகம்? விஜய் ரொம்ப சுட்டி பையனா இருக்கான் தான். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இவனை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்கப்பா. அங்கிள், நான் அமெரிக்கால படிச்சு பெரிய டாக்டர் ஆயி வருவேன். அடடடடே, உங்க மாமா உனக்கு செயின் போடுறாங்க கண்ணு. பாக்யலட்சுமி, நான் வரேன். நாளைக்கு இவனுக்கு ஸ்கூல் இருக்கு. சரி சரி. வாங்க விஜய், டாடா சொல்லு. டாடா. வரேன். வேண்டாமா? சுமார். ஏய், வாய் மூடிட்டு வா. என்னாச்சுப்பா? சாமி, என் பொஞ்சாதி 3 நாளா சாப்பிடல, சரியா தூங்கல. எப்ப பார்த்தாலும் பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கா. அடிக்கடி கெட்ட ஆவிங்க வந்து இவளை ஆட்டி வைக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்காளம்மன் நல்லதுதான் பண்ணுவா. ஓம் ஆதி பராசக்தி நமக. உட்கார். ஓம் சண்டி நமக. ஓம் சாமுண்டி நமக. ஓம் பராசக்தி நமக. அங்காள பரமேஸ்வரியே நமக. ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக. ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக. ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக. இப்ப எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு சுவாமி. அந்த தாயோட அருள் இருக்கும்போது இனிமே எந்த தீய சக்தி உன்னை நெருங்காதுமா. அக்கா, என்னம்மா? இதுல சாப்பாடு இருக்கு. அட, என்னம்மா இதெல்லாம்? தூர பிரயாணம், வழியில சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்க கூடாது இல்லையா? சரிம்மா. அண்ணா, இந்தாங்கண்ணா செருப்பு. டேடே, இதையே கையில் எடுத்துட்டு கீழே போடு. பரவாயில்லண்ணா, போட்டுங்க. வெயில்ல கால் சுடும். அண்ணன் கிட்ட உன் வீட்டுக்காருக்கு எவ்வளவு அன்பு பாத்தியா? நீயும் எங்க கூட அம்மன் கோயிலுக்கு வாயேன். ஐயோ, நாங்க வந்து என்ன பண்றது? என் வாழ்க்கையில நீங்க தான் கடவுளாட்டம். சரி, நான் வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. வா. வரேம்மா. சரிக்கா. வரேன் கண்ணு. சித்தப்பாக்கு டாட்டா சொல்லு. என்னங்க, நேத்து பெரியவர் பேசுனதை கவனிச்சிங்களா? இருக்கிற ஒரே பையனுக்கு உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பொண்ணு கதி என்ன ஆகுறது? அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆஸ்தி எல்லாம் இவங்க பொண்ணுக்கே போயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது? நானும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, உங்ககிட்ட லக்ஷ்மணனுக்கு உயிருங்க. என் மேல எவ்வளவு பாசம். ஆமா லட்சுமி, அந்த திரேதா யுகத்துல அந்த ராமனுக்கு அந்த லட்சுமணன், இந்த கலியுகத்துல இந்த ராமனுக்கு இந்த லட்சுமணன். வாழ்க்கையில நான் லட்சுமணன் இல்லடா, ராவணன். உன் குடும்பத்தையே நான் பூண்டோடு அழிச்சிட்டேன். துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. ஞாயிறே போற்றி, எழுஞாயிறே போற்றி, அருணனே போற்றி, மாதவனே போற்றி, ஞாயிறே போற்றி. என்னது? ஐயோ, யாரோ குழந்தைய போட்டு போயிருக்காங்க. அழாத கண்ணு, வா வா வா. இந்த குழந்தை யாருதுப்பா? யாருங்க குழந்தை? யாருது? இங்க யாரையுமே காணுமே. தாயே, அம்மா, ஆத்துல வந்த குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குழந்தை யாருதுன்னு தெரியல. இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணுங்கிறது உன் விருப்பம்னா அதை மீறதுக்கு நான் யாரு தாயே? எல்லாம் உன் கருணை தாயே. குழந்தை பால் வேணும்னு அழுவுதோ என்னமோ,
அபிஷேகத்துக்கு நான் பால் கொண்டு வரல. மழை வேற வரும் போல இருக்கு. தாயே, நான் பால் கொண்டு வர வரலாம். குழந்தைய நீயே பார்த்துக்கம்மா. எடுத்துக்கம்மா, நான் பால் கொண்டு வரேன். அம்மா, பால் தந்து கூரான வேல் தந்து கோயில் கொண்ட அன்னையே, கருணைக்கு பொருளாகி நிற்கின்ற தேவியின் பெருமைக்கு முடிவில்லை தாயே. தாயி, அம்மா, உலகத்தை காப்பாத்துற பராசக்தி நீ. அநாத குழந்தைங்களுக்கு ஐஸ்வர்யமும் ஆதரவும் கொடுக்கிறவ. இது புண்ணியம் பண்ணிருக்கு தாயே. சரணம் தாயே, தாயே சரணம். ஆத்துல கிடைச்ச குழந்தை இதுதானா? ஆமாம்மா, இது சாதாரண குழந்தை இல்ல. அங்காள பரமேஸ்வரி பாலூட்டின தெய்வீக குழந்தை. அப்படியா? எவ்வளவு அதிர்ஷ்டசாலி குழந்தை. எல்லாம் அந்த தாயின் கருணை. குருக்களையா, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆத்துல கிடைச்ச இந்த குழந்தைக்கு காவேரின்னு பேர் வச்சிருக்கேன். காவேரி. நந்தினி நந்தித மேதின் விஸ்வ வினோதினி நந்தனுதே, गिरिवर विंध्य शिरोदिनि वासिन विष्णु विलासिनि जिष्णुनुते. பாமா, ஸ்லோகம் நல்லா சொல்றம்மா. அந்த தாயோட அருள் எப்போ உனக்கு இருக்கும். டேய் சோம, இந்த ஆட்டை பார்த்தா அப்படியே தோலோட திங்கணும் போல இருக்குதுடா. ஏய், வாய மூடுறா. இது நம்ம அம்மா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, நம்மள வெட்டி சாப்பீஸ் போட்டுருவாங்க, தெரிஞ்சுக்க. அப்படிங்கிறா? இப்ப கருதிங்கனுமே என்ன பண்றது? இப்ப உனக்கு ஆட்டு கருத்தீங்கன்னு அதானே? ஆமா. அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்க. என்னது? ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சதும் நம்ம அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ராத்திரி அங்காள அம்மா என் கனவுல வந்துச்சு, உன் ஆட்டை வெட்டி பலி கொடுன்னு சொல்லிச்சுன்னு சொல்றேன். அத நம்பி உடனே பலி கொடுத்துருவாங்க. இந்த ஆட்டை எதுக்காக வெட்டுறீங்க? அம்மனுக்கு பலி கொடுக்க கண்ணு. அம்மனுக்கு பலி கொடுத்தா அம்மா இது தின்னுவாளா? அம்மன் பேரை சொல்லி நாங்க திங்கிறதுக்கு இல்ல, நீங்க திங்கிறதுக்கு அம்மனுக்கு எதுக்காக பலி கொடுக்குறீங்க? பாரு, என்ன அழகா இருக்கு. ஒவ்வொரு உயிரையும் உலகத்துல உண்டாக்குறது அம்மன் தானே. எந்த தாயாவது தன் பிள்ளைங்களை பலிக்கிப்பாளா? உங்க ஆட்டை நீங்களே வெட்டுறதுக்கு அம்மன் பேரையே சொல்றீங்க. இந்த பிராணிங்க உங்க பிள்ளைங்க அல்லவா? நீ சொல்றத கேட்டு பலி கொடுக்காது இருந்துட்டா அம்மன் கொன்னுடாதா? பலி கொடுக்காம இருந்தா அம்மன் சும்மா விட்டுவாளா? அதுவும் இல்லாத நேத்து ராத்திரி அம்மன் கனவுல வந்து பலி கொடுக்க சொல்லிருக்கு, தெரிஞ்சுதா? அம்மன் கனவுல வந்து சொன்னாளா? அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. பொய் சொன்னீங்கன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். நான் அன்போட வளர்த்த என் ஆட்டை அம்மன் பேர சொல்லி சாகடிக்க பாத்தீங்களே. நம்ம அரசாங்கம் கடவுள் பேரால் நடக்கிற பிராணிவதையை தடுத்தும் கூட புத்தி இல்லாம மக்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா சொன்னீங்க சாமி. காவேரி, இது உயிரை காப்பாத்தின நீ ஏன் இதை வளர்த்துக்கம்மா? அயோக்கி பசங்களா, செய்வீங்களாடா? செய்வீங்களாடா? சூரி, நில்லு சூரி, விழுந்துருவே, ஓடாத. என் மம்மி டாடி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உனக்காகவே பிறந்திருக்கேன்னு. உன்னை அடையறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இல்லையா விஜய்? அத்தை அமெரிக்கால இருந்து வந்துட்டாரு. மச்சான், எங்க என் மருமவன்? விஜய் வரலப்பா. விசிடி கொடுத்து அனுப்பியிருக்கான். விசிடியா? ஹாய் டாட்.
ஹலோ அங்கிள் அண்ட் ஆண்ட். ஏய் சாத்தூர் மிளகா, நல்லா இருக்கியா? A good news for you, Dad. About my marriage. என் கிளாஸ்ல படிக்கிற நியூசிலாந்து பொண்ணு மோனிஷாங்கிற அழகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் என் மேரேஜ்க்கு வரணும். Don't disappoint me, okay? Bye, Dad. April Fool. என்னையே ஃபோல் பண்றியா? இரு மாமா கிட்ட சொல்லி உண்டு. என்னம்மா என்னாச்சு? என்ன அத்தான்? என்ன விஜய்? ஏப்ரல் ஃபூல் பண்ண. வாவ்! ஏப்ரல் ஃபூல். ஹேண்ட்ஸ் அப். ஏய் யாரா நீங்க? பேசாத. யாரு? அங்க திரும்ப. யார் நீங்க? யார் நீங்க? வெல்கம் டு இந்தியா மை ஃப்ரெண்ட். பிரபாகர், ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெய். Congratulations. How are you, man? Oh, thank you. ஏய் நான் ராதாவை ஃபூல் பண்ண, நீங்க என்னைய ஃபூல் பண்றீங்களாடா ராஸ்கல்ஸ்? உனக்கு ஒரு த்ரில் கொடுக்கிறதுக்காக தான் நாங்க உன்னை ஃபூல் பண்ணதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கே வரல தோடா. அங்கிள், அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. அங்கிள், அதுக்காக விஜய் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். நாங்க எங்க எஸ்டேட்டுக்கு போலாங்கிற ஐடியால இருக்கோம். விஜய், டாட் நீ கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே அங்க வந்துரு. ஓகே அங்கிள். ஓம் வரசித்தி புத்தி சமேத வல்லப விநாயகாய சர்வகாரியகத்தே சர்வராஜ்ய வசீகரணாய சர்வஜினி. மந்திரம் போதன் தாலி கட்ட சொல்லு. கட்ட சொல்றேன். என்னடா பொண்ணு வீட்டுக்காரங்களே பார்க்க முடியல? அவங்க கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ஃபுல்லா சுத்தி ஏத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. வா சீக்கிரம் வா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. அட கடவுளே, இந்த ஊர்ல ஏது சாமி ஆஸ்பத்திரி? இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல. என்ன? இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி இல்லையா? ஆமாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தா இங்க இருந்து 35 கிலோமீட்டர் தூரம் போகணும். அது வரைக்கும் இவங்க எல்லாம் உயிரோட இருப்பாங்களோ என்னமோ. பிரபாகர், என் பேக் எடுத்துக்கிட்டு வா. சீக்கிரமா கொண்டா. என்ன இதெல்லாம்? இது ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குது. கள்ளச்சாராய வியாபாரத்தினால நூத்துக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு. கனையா, கள்ளச்சாரம் எங்க காய்ச்சறாங்க? லட்சுமி அம்மா,
உங்க பேரனோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு. ஐயோ என் பேரை பழைக்க மாட்டானா? அங்காளம்மா எனக்கு யாரு கேதி? ஐயோ பேராண்டி பேராண்டி உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். அப்படியா? அவ்வளவுதான் ராஜா. ஐயோ எனக்கு ஒண்ணும் ஆகல. நானும் செத்து போயிருவேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ ஆத்தா, அவர் சொன்னது என் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு பரிகாரம். எதுக்குடா அப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? எல்லாரும் நல்ல செவிட்டு பசங்க. ஐரே, எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எங்க ஆத்தா கிட்ட சொன்னா அடிக்க வரும். அது சரி, என் கல்யாணம் என்னாச்சு? நடக்கும்பா, கல்யாணம் நடக்கும். தோஷ பரிகாரத்துக்காக முதல்ல 4 கால் பிராணிக்கு தாலி கட்டி அப்புறம் பொண்ணுக்கு தாலி கட்டினா நல்லது நடக்கும். 4 கால் பிராணினா எது? அதான்ப்பா நாய், நரி, குரங்கு. என் வீட்ல இருக்க எருமைக்கு தாலி கட்டலாமா? மச்சான், வந்த வேலை ஆச்சுது இல்லையா? சிட்டிக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணவா? ஐயோ, அதுக்கு ஜோசியம் பார்க்கணுமா? சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா, இந்தாங்க. What my son? I have a surprise for you. What is it? இனிமே எந்த ஊர்லயே இருக்க போறேன். நம்ம எஸ்டேட்லயே ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். விஜய், என்ன சொல்ற நீ? அமெரிக்காவுல படிச்சிட்டு வந்து இந்த கிராமத்துல ஆஸ்பத்திரி திறக்க போறியா? அது இல்ல டாட். விளையாட்டு வேண்டாம் விஜய். உனக்காகவே ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு உங்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா, சிட்டில நிறைய ஹாஸ்பிடல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல யார் இருக்காங்க பாவம்? அது இல்ல விஜய். பைத்திய மாதிரி பேசாத. இந்த கிராமத்துல ஹாஸ்பிடல் திறந்தா என்ன சம்பாதிக்க முடியும்? நான் டாக்டர் ஆனது காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல ராதா, ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்காக. நான் இங்க தான் இருக்க போறேன். டாடி, இதுதான் என் ஒரே தீர்மானம். விஜய், ப்ளீஸ் டாடி. அமெரிக்கால படிச்சிருந்தும் கூட கடவுள் மாதிரி வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்னு மனசுல தோணுச்சே. உங்களுக்கு ரொம்ப நல்ல குணங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்க காசு வாங்காம சேவை செய்ய வந்தது எங்க புண்ணியங்க. பணம் எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும். ஆனா உங்க பாசத்தையும் நேசத்தையும் சம்பாதிக்க முடியுமா? உங்க எல்லாருக்கும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடுத்த அந்த அங்காளம்மனுக்கு நன்றி. டாடி, இன்னும் கோவமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க மாமா. டாடி, நீ ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். பேசாம இரு. ஆத்தா, பெஸ்ட் ஆஃப் லக். விஷ் யூ ஆல் சக்சஸ். Thank you. அம்மா, நீ என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாய். எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாய். ஆனால் சஞ்சீவி வித்தையை கற்றுத் தருவதற்கு முன்னால் மாண்டு விட்டாய். நீ உயிரை விட்டு விட்டாலும் நான் உன்னை விட்டு விடுவேனா? மீண்டும் உன்னை பிழைக்க வைக்கிறேன். உன்னிடத்தில் அந்த சஞ்சீவி வித்தையை கற்றுக்கொள்கிறேன். எதற்கென்றால் நான் வெல்ல வேண்டும். மரணத்தை வெல்ல வேண்டும். இந்த உலகையே வெல்ல வேண்டும். அம்மன் உக்ரம், மிச்சம் மனித மிச்சம். கண்டமேளுண்ட கடல்கள் 3 பொங்கி கூத்தாடு சண்ட பிரச்சண்டம். மின்னல்கள் பூத்தாட இடி சத்தம் கொண்டாட பூலோக மன்னாட மாமேரு மலையாட அரையன மழை தந்து பிரளயத்தை உண்டாக்கு ஆங்கார அம்மாடி நீ என்று பேர் சொல்லு. உக்ரம், அம்மன் உக்ரம், மிச்சம் மனித மிச்சம். தந்தவக்ரா, சண்டிகேசா.
கங்காளி ஸ்வாஹா, காளராகு ஸ்வாஹா. நம்ம குருநாதர் இமாலயத்துல இருந்து வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணுவாருன்னு நினைச்சா நேரா சுடுகாட்டுக்கு வந்து பொணங்களோட குடும்பம் நடத்துறாரே. அவர் ஏதோ ஒரு பயங்கர சாதனைக்கு அஸ்திவாரம் போடுறாரு போல இருக்கு. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, நமோ நமக நமக. அம்மா, கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இந்த ஊர்ல கல்கண்டு எங்க கிடைக்கும்? நீங்க இருக்கிறத வச்சு பண்ணுங்க. ஐயோ, கல்கண்டு இல்லம்மா. என்னது? மணமகள், மணமகளை கூப்பிடுங்க. ஐயோ, மாவிள தோரணம் இவ்வளவு கட்டி இருக்கு, இன்னும் வேப்பல தோரணம் கட்டினா கோயில் மாதிரி ஆயிடும். ஆத்தா நீ சாத்தா, பாவம் தாத்தா உங்ககிட்ட கத்தி கத்தியே செத்து போயிட்டாரு. மணமகள் கிளவி. டேய், எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற? என்ன செவடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அறிவு கட்ட முண்டம். இந்தாப்பா தாலி கட்டு. சுகன்யா, யாராவது காப்பாத்துங்க. எங்க அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. எங்க அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. யாராவது காப்பாத்துங்க. அவ பண்ண பாவம் தான் பாம்பா வந்து அவளை பழி வாங்கிடுச்சு. இவளால தான் நம்ம ஊர் ஆம்பளைங்களை கெட்டு போறாங்க. இவளால தான் எத்தனையோ பொம்பளைங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. பாருங்க, இவளை யாரும் காப்பாத்த வேண்டாம். நம்ம கண்ணு முன்னாடி துடி துடிச்சு சாகணும் இவ. பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது காப்பாத்தாம வாய் வந்தபடி பேசுறீங்களே, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வந்துட்டா, எப்படியாவது போய் தொலைட்டோம். வாங்கடி போலாம். அக்கா, அழகம்மா. சூர்யா, விஷமுறிவு பச்சையில கொண்டு வா. சூரி, ஓ டாக்டரே, தூரி வந்திருக்குதுன்னா ஊர்ல யாருக்கும் ஏதோ ஆயிருக்குன்னு அர்த்தம். போட்டி இருக்குது. சீக்கிரம் வாங்க. பேஷண்ட பாத்துக்க. காவேரி, என்னாச்சு? எங்க அம்மாவை பாம்பு கிடைச்சிருச்சு. காவேரி அக்கா வாயால விஷத்தை உறிஞ்சினாங்க. அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ காட், உயிருக்கு ஆபத்து. அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். சரிங்க.
அக்கா, நீ எங்க அம்மா உயிரை காப்பாத்தின. சூரி டாக்டர் அழைச்சிட்டு வந்து உன் உயிரை காப்பாத்திருச்சாக்கா. ஏண்டி பாலை கீழே கொட்டின? யோ, நீ எந்தியா சர்தா? நீ பண்ணுன இந்த கேவலமான காரியத்துக்கு உனக்கு பால் ஒரு கேடா? அப்படி நான் என்னடி செஞ்சேன்? வெக்கம், மானம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எருமைக்கு போய் தாலி கட்டிருக்கியா? அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு மட்டும் என்ன, இந்த ஊரெல்லாம் கை கொட்டி சிரிக்கிறியா? யோ, இந்த ஊர் தெருவுல நான் எப்படியா தலை தூக்கி நடக்கிறேன்னு சொல்லியா? எருமை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ அந்த எருமைக்கு தாலி கட்டினேல, போய் அந்த எருமை கூட குடும்பம் நடத்து. வேண்டாப்பா, வேண்டா. என் செல்லம், இந்த ஆத்தா மேல எவ்வளவு பக்தி உனக்கு. என் ராசா, மண்டபத்துல காலில் விழுந்தது போதாது, சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது கூடவா? ஐயோ, உன் தலை, நான் ஒன்னும் உன் காலில் விழல. உன் பேச்ச கேட்டு நான் எருமைக்கு தாலி கட்டினேன். அங்க அவ என்ன அடிச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி. ஐயா, என் சாப்பாடு அங்கேயே ஆயிருச்சு கண்ணு. பாவம், உன் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. போ. வேணாம், போ கண்ணு, போயா. ஐயோ வேண்டாம், என்ன அடிக்காத. நான் ஒண்ணு சொன்ன இந்த செவிட்டா தான் என்னன்னு சொல்லுது. எருமை, எருமை. ஈஸ்வரா, என்னப்பா இது சோதனை? குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு தாலி கட்டினேன், அடிச்சு வெளியே துரத்திட்டா. தோஷ நிவர்த்திக்காக உனக்கு தாலி கட்டினேன். என் நிலைமைய பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்கிறியே. எருமை, சத்தியம் நீயே, எருமை தாயே, யமனின் வடிவே, எனது மனைவியே, கரியின் நிறத்தோடு என்னை காக்கும் பெண்ணே, புத்தியில் தத்தி என்று சொல்வார்கள் உன்னை, காலையிலே உன் முகம் பார்த்த பெண்ணே, கடமை தவறுவாடுங்கள். அர்த்த ராத்திரில எருமை மேல ஒண்டியா உக்காந்துகிட்டு எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? சொல்லு மகனே. இந்த குள்ள பயலுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்குதோ என்னவோ. ஐயோ பரதேசிகளா, இப்பதான் சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த பேய் மாதிரி இருக்கீங்க. என்ன பேய்னு சொல்றீங்களா? என் கஷ்டம் எனக்கு, நீங்க வேறயா? உன் கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லு, பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம். ஓ, மண்டவோட கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, மாய மந்திரம் பண்ணி என் கஷ்டத்துக்கு பரிகாரம் பண்ணுவீங்களா? வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு அங்க போய் நில்லு. எங்க சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறோம். உங்க வண்டவாளத்தை பாத்துறேன். என்ன கிழிக்கிறீங்களே, கிழிங்கய்யா. ஓம் ஃபட். ஓ, ரசிக்கும் சீமானேவா, ஜொலிக்கும் உடை அணிந்து கலிக்கும் நடனம். ஐயோ, ஐயோ, என்ன அப்படியே மாத்துங்க, அப்படியே மாத்துங்க. குடுகுச்சோ குடுகுச்சோ குடுகுடுகுச்சோ. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன செய்யணும்? என் பொண்டாட்டி ஊமையா போயிடணும், இந்த எருமைக்கு பேச்சு வரணும். இதுதானா? அல்லங் கில்லங் ஆதி மல்லங். எடுத்துக்கோ, இத வர்ற அமாவாசை அன்னைக்கு உன் மனைவி கழுத்துல கட்டு. இத எருமை கழுத்துல கட்டு. உன் மனைவிக்கு பேச்சு போயிடும், உன் எருமைக்கு பேச்சு வரும்.